வணக்கம். ஊக்கம், அதாவது மோட்டிவேஷன், அது ஒரு மாதிரி விசித்திரமான விஷயம் இல்லையா? சில சமயம் மலையே தூக்கிடலான்னு தோணும். ஆனா சில நாள்ல பெட்ட விட்டு எழுந்திக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். இன்னைக்கு நாம மோட்டிவேஷனை பத்தின ஒரு பொதுவான கட்டுக்கதையை உடைச்சு, உண்மையிலேயே லாங் நாள் நிக்கிற அந்த உந்துதல் எங்கிருந்து வருதுன்னு தோண்டி துருதி பார்க்க போறோம். சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் டீப்பா போலாம். நம்ம எல்லாருக்கும் இது நடந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. ஜனவரி 1ஆம் தேதி பயங்கரமா ஜிம்முக்கு போவோம், டயட் ஆரம்பிப்போம். ஆனா 2 வாரம் கூட தாண்டாது. எல்லாம் பழையபடி ஆயிடும். ஏன் இப்படி நடக்குது? நாம என்ன சோம்பேறிகளா? கிடையவே கிடையாது. பிரச்சனை நம்மகிட்ட இல்ல, நாம மோட்டிவேஷனை புரிஞ்சு வச்சுக்கிற விதத்துல தான் இருக்கு. நாம மோட்டிவேஷனை பத்தி என்ன நினைக்கிறோம், ஆனா சயின்ஸ் உண்மையில என்ன சொல்லுது? இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கு. நம்மளை இயக்குறது பரிசு, தண்டனை, பிரஷர் மாதிரியான வெளி விஷயங்கள்னு நம்ம தப்பா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரிசர்ச் என்ன சொல்லுது தெரியுமா? உண்மையான மோட்டிவேஷன் நமக்குள்ள இருந்து தான் வருது. நமக்கு ஒரு விஷயத்தை தேர்வு செய்ய சுதந்திரம் கிடைக்கிறதுல இருந்தும், மற்றவங்களோட கனெக்ட் ஆகுறதுல இருந்தும், ஒரு விஷயத்துல நம்ம திறமையை வளர்த்துக்கிறதுல இருந்தும் தான் வருது. இதுதான் அந்த சீக்ரெட் சாஸ். இந்த தியரியை உருவாக்குனவங்கள ஒருத்தர் எட்வர்ட் டெஸ்ஸி. அவரோட இந்த பவர்ஃபுல்லான கோட்டு தான் நாம இன்னைக்கு பேச போற விஷயத்தோட அஸ்திவாரம். அவர் என்ன சொல்றாருன்னா, உண்மையான மாற்றம்ங்கிறது வெளியே இருந்து யாரோ நம்ம மேல திணிக்கிறது இல்ல, அது நமக்குள்ள இருந்து பூ மாதிரி பூக்கணும். சரி, முதல் செக்ஷன்ல மோட்டிவேஷனை பத்தின இந்த பொதுவான தப்பான புரிதலை உடைப்போம். அதாவது இந்த கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி, அதாவது பரிசும் தண்டனையும் ஏன் லாங் ரன்ல வேலை செய்யறதில்ல. இதை ஒரு சுகர் ரஷ் எஃபெக்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. பரிசு கிடைக்கும் போது ஒரு தற்காலிகமான பூஸ்ட் கிடைக்கும், ஆனா அது டக்குன்னு காணாம போயிடும். உதாரணத்துக்கு 1971ல நடந்த ஒரு சூப்பரான எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பசில்ஸ் சால்வ் பண்ண காசு கொடுத்தாங்க. என்னாச்சு தெரியுமா? காசு கொடுக்கறத நிறுத்தின உடனே அந்த பசங்களுக்கு பசில்ஸ் மேல இருந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு. அதாவது அந்த பரிசு அவங்களோட இயல்பான ஆர்வத்தையே கொன்னுடுச்சுன்னு சொல்லலாம். பணம், மிரட்டல், டைட்டான டெட்லைன்ஸ், நம்மள யாராச்சும் கண்காணிச்சுட்டே இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ள இயற்கையா இருக்கிற மோட்டிவேஷனை காலி பண்ணிடும்னு ரிசர்ச் சொல்லுது. ஏன்னா இதெல்லாம் நம்மள ஒரு மிஷின் மாதிரி உணர வைக்கும், நம்மளோட சொந்த ஆர்வத்தை அப்படியே அழிச்சிடும். ஓகே, பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டோம். அப்போ இதுக்கு தீர்வு என்ன? இங்க தான் சுய நிர்ணய கோட்பாடு, அதாவது செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி உள்ள வருது. மனுஷனோட மோட்டிவேஷனுக்கு உண்மையான இன்ஜின் எதுன்னு இது விளக்குது. லாங் லாஸ்டிங் மோட்டிவேஷனுக்கு ஒரு நிரந்தரமான ஃபியூவல் வேணும் இல்லையா? அந்த ஃபியூவல் நம்மளோட 3 அடிப்படை சைக்கலாஜிக்கல் தேவைகளை பூர்த்தி செய்யறதுல இருந்து தான் கிடைக்குது. இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்க ARCன்னு சொல்லலாம். A ஃபார் ஆட்டானமி, அதாவது தன்னாட்சி. R ஃபார் ரிலேட்டட்னஸ், அதாவது தொடர்பு. C ஃபார் காம்பிடன்ஸ், அதாவது திறன். முதல்ல தன்னாட்சி, அதாவது என் வாழ்க்கையோட டிரைவிங் சீட்ல நான் தான் இருக்கேன்னு உணர்றது. மத்தவங்க நம்மள கண்ட்ரோல் பண்ணாம நம்மளோட சொந்த விருப்பத்தோட ஒரு வேலையை செய்யும் போது அது கொடுக்கிற திருப்தியும் மோட்டிவேஷனும் தனி. ரெண்டாவது திறன், அதாவது காம்பிடன்ஸ். நாம செய்யற வேலையில நாம கெட்டிக்காரங்க, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கோம்னு ஃபீல் பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது, ஒரு சேலஞ்சை ஜெயிக்கிறது, இதெல்லாம் நம்ம திறமை மேல நமக்கு நம்பிக்கையை கொடுத்து நம்ம மோட்டிவேஷனை பயங்கரமா பூஸ்ட் பண்ணும். மூணாவதா தொடர்பு, அதாவது ரிலேட்டட்னஸ். நாம தனியா இல்ல, நம்மள சுத்தி நம்மள கேர் பண்ற ஒரு சமூகம் இருக்கு, நாம ஒரு டீமோட ஒரு பகுதி அப்படின்னு உணர்றது. இந்த சோஷியல் கனெக்ஷன் நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வையும் ஒரு உந்துதலையும் கொடுக்கும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா வெளி மோட்டிவேஷனும் கெட்டதுன்னு சொல்லிட முடியாது. அது ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி. அதுல சில வகை மோட்டிவேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இமேஜை பாருங்க. இது மோட்டிவேஷனோட பல ஸ்டேஜஸை சூப்பரா காட்டுது. லெஃப்ட்ல இருக்கிறது கம்ப்ளீட் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல். உதாரணத்துக்கு பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து ஒரு வேலையை செய்யறது. அங்கிருந்து நீங்க ரைட் சைடு போக போக அந்த வேலையை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடையதா மாத்திக்கிறீங்க. கடைசியா அந்த ரைட் எண்ட்ல இருக்கிறது தான் இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன், அதாவது அந்த வேலையை செய்யறதே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற நிலை. இந்த டேபிள் அந்த பயணத்தை இன்னும் சிம்பிளா புரிய வைக்குது. பாருங்க, எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது போனஸ்க்காக வேலை செய்யறது. அடுத்து இன்ட்ரோஜெக்டட்ங்கிறது அம்மா திட்டுவாங்கன்னு ஹோம்ஒர்க் பண்ற மாதிரி, அதாவது குற்ற உணர்ச்சியை தவிர்க்கிறதுக்காக பண்றது. அதுக்கடுத்த ஸ்டேஜ் ஐடென்டிஃபைடு. இதுல எக்ஸசைஸ் பண்றதே கஷ்டமா இருந்தாலும் அது நம்ம ஹெல்த்துக்கு நல்லதுன்னு நீங்களே நம்பி செய்யறது. ஃபைனலா இன்டகிரேட்டட். இதுல அந்த செயல் உங்க ஐடென்டிட்டியோட ஒரு பகுதியாவே மாறிடும். உதாரணமா, நான் ஒரு ரன்னர்னு நீங்க ஃபீல் பண்றதுனாலேயே ஓடுறது. ஓகே, இவ்ளோ தியரி பேசணுமே, இதை எப்படி நம்ம ரியல் லைஃப்ல அப்ளை பண்றது? நமக்கும் சரி, நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி, உண்மையான மோட்டிவேஷனை எப்படி வளர்க்கறதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள். 3 வழிதான். 1. ஆட்டோனமியை சப்போர்ட் பண்ண ஆர்டர் போடாம ஆப்ஷன்ஸ் கொடுங்க. 2. காம்பிடன்ஸை வளர்க்க சரியான சேலஞ்சுகளையும் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கையும் கொடுங்க. 3. ரிலேட்டட்னஸை உருவாக்க சப்போர்ட்டிவான கேரிங்கான ஒரு சூழலை உருவாக்குங்க.
இந்த மூணும் ஒன்னா சேர்ந்தா போதும், மோட்டிவேஷன் தானா வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்மளே விரும்பி ஒரு சுய நிர்ணயத்தோட ஒரு விஷயத்தை செய்யும்போது அதோட பெனிஃபிட்ஸ் சும்மா சொல்லக்கூடாது, அபாரமா இருக்கு. நம்மளோட விடாமுயற்சி அதிகமாகுது, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கு, நல்லா கத்துக்க முடியுது, மென்டலாவும் ரொம்ப நல்லா ஃபீல் பண்றோம். இது ஏதோ பீச்சுக்கு சொல்ற தியரி இல்ல, பல ரிசர்ச்ல நிரூபிக்கப்பட்ட உண்மை இது. சரி, கடைசியா இந்த முழு டிஸ்கஷன்ல இருந்தும் நீங்க எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான மெசேஜ் என்னன்னு சுருக்கமா பார்த்துடலாம். அப்போ முக்கியமான பாயிண்ட் இதுதான். வெளியிருந்து கிடைக்கிற கேரட்டையோ, அதாவது பரிசுகளையோ பாராட்டுகளையோ மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. ஒரு செயல் ஏன் முக்கியம்னு நாம முழுசா புரிஞ்சுக்கிட்டு அதை மனசார ஏத்துக்கிட்டு அது நம்மளோட ஒரு பகுதியா மாறணும். இதுதான் கண்ட்ரோல்ல இருந்து கமிட்மெண்ட்டுக்கு போற பயணம். மறுபடியும் எட்வர்ட் டெசியோட ஒரு பவர்ஃபுல் கோட்டோட முடிக்கலாம். உண்மை என்னன்னா, யாராலையும் உங்களை நிரந்தரமா மோட்டிவேட் பண்ணவே முடியாது. அந்த ஃபயர் உங்களுக்குள்ள இருந்து தான் வரணும். மத்தவங்க என்ன பண்ணலான்னா, அந்த ஃபயர் நல்லா எரியறதுக்கு தேவையான ஒரு சரியான சூழலை உருவாக்கி தரலாம், அவ்வளவுதான். அதனால அடுத்த தடவை உங்களுக்கு மோட்டிவேஷனே இல்லைன்னு தோணுச்சுன்னா, நான் எப்படி மோட்டிவேட்டடா இருக்கிறதுன்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா ஏன் மோட்டிவேஷன் நல்லா வளரதுக்கு தேவையான ஆட்டோனாமி, காம்பிடன்ஸ், ரிலேட்டட்னஸ், இந்த சூழலை நான் எப்படி உருவாக்குறது அப்படின்னு கேளுங்க. இந்த ஒரு சின்ன கேள்வி மாற்றம் உங்க மொத்த பார்வையுமே மாத்திடும் பாருங்க.